டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தின முக்கியமான அப்டேட்ஸை இப்போ நாம சட்டுன்னு பார்த்துடலாம். அதாவது சென்னையில சில தேர்வு மையங்கள்ல ஒரு டெக்னிக்கல் கோளாறு ஏற்பட்டிருக்கு. இதனால தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி, இன்னைக்கு நடக்கவிருந்த ஒரு ரொம்ப முக்கியமான தேர்வையே ரத்து செஞ்சிருக்காங்க. இது பல மாசமா இதுக்காக படிச்சிட்டு இருந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். முதலாவதா, இன்னைக்கு அதாவது பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்கவிருந்த குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள், கால செஷன், மதிய செஷன் ரெண்டுமே தமிழ்நாடு முழுக்க ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் சென்னையில ஒரு 3 சென்டர்ல ஏற்பட்ட ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை தான் சொல்றாங்க. சரி, இப்போ எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு, அடுத்து என்ன நடக்கும்னு நீங்க கேட்கலாம். ரெண்டாவதா, ரத்து செய்யப்பட்ட இந்த தேர்வுகளுக்கு புது தேதியை அப்புறமா அறிவிப்பாங்களாம். புது தேதி அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு SMS, இமெயில் மூலமா தகவல் வந்துரும். அப்போவே புது ஹால் டிக்கெட்டு கொடுத்துருவாங்க. அப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. வரப்போற பிப்ரவரி 22ஆம் தேதி நடக்க இருந்த தேர்வு என்ன ஆகும்? சரி, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த தேர்வுல எந்த மாற்றமும் இல்ல. இறுதியா குரூப் 2 பொது அறிவு தேர்வு, அதாவது தாள் 2 ஏற்கனவே சொன்ன மாதிரி நடக்கும். அதுக்கான திருத்தப்பட்ட ஹால் டிக்கெட் கூட பிப்ரவரி 13ஆம் தேதி உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ சுருக்கமா சொல்லணும்னா, இன்னைக்கு நடக்க வந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. புது தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஆனா பிப்ரவரி 22ஆம் தேதி தேர்வு திட்டமிட்டபடி நடக்கும்.